எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட, இந்த ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்திலே வந்து இருக்கக்கூடிய அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வாழ்க்கை, அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்ட பந்தயம். இந்த உலகப்புறமாக ஓடக்கூடிய ஒரு ஓட்ட பந்தயத்திற்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஒப்புமை, அதாவது நமக்கு ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்த ஒரு காரியத்தோடு ஒப்புமைப்படுத்தி சொல்வதுதான் அந்த ஒப்புமை. அதாவது நம்முடைய வேதாகமத்துல அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து நிறைய அந்த மாதிரி ஒப்புமைகளை சொல்லுவார். நமக்கு தெரியாத விஷயங்களை அந்த மாதிரி ஒப்புமைப்படுத்தி சொல்வார். அதே போலதான் அன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு ஓட்ட பந்தயத்தோடு நம்ம ஒப்புமைப்படுத்தி பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த உலகப்புறமாக ஓட்டப்பந்தயங்களா நடைபெறும். இப்ப நம்ம வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்தது முதல் அது இறக்கிற வரை, அது இந்த உலகத்தை விட்டு போகிற வரை ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு 20 வயசு வரையும் எதுக்காக ஓடுது அப்படின்னா, படிப்புக்காக. படி 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 படின்னு என்ன பண்றோம்? மார்க் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களை அந்த மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நல்லா படிக்கும்படியாக அந்த பிள்ளைகளை ஓட வைக்கிறோம். ஒரு 20 வயசுக்கு அப்புறம், அந்த 20 வயசுல இருந்து நம்முடைய ஆயுள் முடிவு வரை எதுக்காக ஓடுறோம்னா, பணத்துக்காக ஓட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. பணம், அந்த பண தேவைகள், நம்முடைய குடும்பத்தின் தேவைகள். ஒரு 20-25 வயசுக்கு மேல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறோம். அவங்களுக்கு இன்னும் ஒரு குடும்ப வாழ்க்கை வருகிறது. தன்னுடைய குடும்பத்திற்காக அவர்கள் திரும்ப ஓட ஆரம்பிக்கிறாங்க, கணவன் மனைவியாக. அடுத்து அவருடைய பிள்ளைகளுக்காக. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா முழுவதும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் பண தேவைகளுக்காக, குடும்பத்தின் தேவைகளுக்காக ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்த திருப்பூர் பட்டணத்தை கூட எடுத்துட்டா தெரியும். பர்டிகுலரா இந்த வேலைக்கு போற லேடிஸ் எல்லாம் ரொம்ப பாவம். காலையில எழுந்திருச்சு அந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு திரும்ப வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப சமைக்கிறது. இது மாதிரி அந்த ஒரு ரொட்டீன் வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டப்பந்தயம், ஒரு ஸ்டாப்பே இல்லாம, ஒரு ஓய்வே இல்லாம ஓடக்கூடிய ஒரு சூழல். ஞாயிற்றுக்கிழமையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருப்பூர்ல வேலை வச்சிருக்காங்க. இன்னைக்கு அநேகர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வேலை இருக்கும். வந்த பிள்ளைகள்லாம் ஈவன் வேலையை விட்டுட்டு கூட வந்திருப்பீங்க. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வேலைக்கு, கிறிஸ்தவ ஆலயத்துக்கு வராம வேலைக்கு போறவங்களே இருக்கிறாங்க. அப்ப ஓய்வு இல்லாம ஓடிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கை முழுவதும் ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை என்பது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உலகப்புறமாக ஓடக்கூடிய அந்த ஓட்டப்பந்தயத்திற்கு ஒரு ஒப்புமையாக நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு வேதத்தை கூட வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் முதல் வசனம். எபிரேயர் 12:1. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நாம் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா. பொறுமையோட ஓட கடவோம் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிலிப்பியர் 3:14. ஆமா, இங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறது வேதம். அப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை கூட, இந்த உலகப்புறமான இருக்கக்கூடிய மக்களும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஓடிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய நாமும், கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாமும் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்ப இந்த உலகப்புறமாக ஓடக்கூடிய ஒரு ஓட்டப்பந்தய வீரரை எடுத்துட்டீங்க அப்படின்னா, அவர் முதல்ல என்ன பண்ணணும்னா ஆயத்தமாகணும். அந்த களத்துல ஓடுறது, அதாவது உண்மையிலே அந்த ஓட்டப்பந்தயம் ஓடுறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் தான் ஓடுவாங்க மேக்சிமம். அந்த ஒரு தூரத்தை பொறுத்து இருக்கு. ஒரு 100 மீட்டரோ இல்ல ஒரு 200 மீட்டரோ இல்ல இன்னும் தூரமாக ஓடக்கூடிய அந்த இடத்துக்கு மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷமோ இல்ல 2 நிமிஷம் தான் அந்த இலக்கை வந்து அடைவதற்கு அவங்க ஓடுவாங்க. ஆனால் அதற்கு முன்பாக அவர்கள் அதற்கு தன்னை என்ன பண்ணணும்னா ஆயத்தப்படுத்தும். அப்படித்தானே? அதுக்காக நிறைய பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த கிரிக்கெட் விளையாடுறவங்க பாத்தீங்கன்னா தெரியும், வலை பயிற்சின்னு சொல்லிட்டு பயிற்சி எடுப்பாங்க. நிறைய அந்த இலக்கை அடைவதற்கான பயிற்சிகள் எடுப்பாங்க. அதே போலதான் ஒரு ஓட்டப்பந்தய வீரர் கூட தன்னுடைய அந்த இலக்கை அடையும்படியாக, அந்த பந்தயத்தில் வெற்றி பெறும்படியாக தன்னுடைய இருக்கக்கூடிய மற்ற நாட்களிலே அதற்காக பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அல்லேலூயா. தன்னை வந்து தயார்படுத்துறாங்க, தங்களை வந்து
தயார்படுத்துறாங்க, உருவாக்கக்கூடிய ஒரு காரணத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு. ஹல்லேலூயா. ஒரு ஓட்டப்பந்தய வீரர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க எப்படி எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறார்களோ அதே அந்த அளவுக்கு தங்களுடைய உடலை அவங்க பலப்படுத்தணும். தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாரமாக இருக்கக்கூடிய காரியங்கள். அவங்க ஓட்டப்பந்தய வீரர்களை பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. அவங்க அந்த அளவுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உடம்பு எப்படி வச்சிருப்பாங்க, நல்லா ஃபிட்டா வச்சிருப்பாங்க, நல்லா ஃபிட்டா வச்சிருப்பாங்க. மத்த நம்மள மாட்டோம் ரொம்ப தொலைன்னு வயிற்று தொந்தி எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க எப்போதுமே எப்படி இருப்பாங்க, ஃபிட்டா இருப்பாங்க. அப்பதான் உடல் அந்த உடல் ஃபிட்டா இருந்தா தான், உடல் இடை கம்மியா இருந்தா அவங்கள என்ன போட முடியும், ஃபாஸ்டா ஓட முடியும். அப்ப அது ஒரு பக்கம். இன்னொன்னு அவங்க தலைமுடியெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா கட் பண்ணிருப்பாங்க. ஒரு சில பேர் மொட்டையை அடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய ஆடைகளை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான அளவுக்கு ஆடை அடைஞ்சிருப்பாங்க. இப்போ நான் தமிழ்நாட்டுல இருந்து நான் ஓடுறேன் அப்படிங்கறதுக்காக போய் சாரி கட்டிட்டு ஓட முடியுமா? நான் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கறதுக்காக சேலையை உடுத்திட்டு ஓட முடியுமா? இல்ல ஒரு அமெரிக்க தேசத்துல இருந்து நான் வந்திருக்கேன் அப்படிங்கறதுக்காக நல்ல கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு ஓட முடியுமா? இல்ல, அப்படி ஓட மாட்டாங்க. அந்த ஓடுவதற்கு ஒரு சில அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கு. ரொம்ப எந்த அளவுக்கு கம்மியான ட்ரெஸ்ஸை உடுத்த முடியுமோ அந்த ட்ரெஸ்ஸை உடுத்தி கொள்வாங்க. ஏன் அப்படின்னா எந்த ஒரு சின்ன ஒரு பாரம் கூட அவங்களுடைய வேகத்தை என்ன பண்ணக்கூடாது, தடை பண்ணக்கூடாது, அந்த வேகத்தை கம்மி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தலைமுடியை கூட மொட்டை அடிச்சிருப்பாங்க. அவங்க ட்ரெஸ் ஆயத்தம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். உடல் எடை ரொம்ப மெலிந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள். அல்லேலூயா. அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்மளுடைய ஓடக்கூடிய நாம், கிறிஸ்தவ வாழ்க்கையில ஓடக்கூடிய நாம், நமக்காக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பாரங்களை, நம்மளை பலவீனப்படுத்தக்கூடிய பாரங்களை குறைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட நான் முதல்ல சொன்னேன், நிறைய பாரம், நம்முடைய வாழ்க்கையில நிறைய பாரம். எப்படின்னா நம்முடைய தேவைகள், நம்ம குடும்பத்தோட தேவைகள், நம்ம குடும்பத்துல எடுத்துக்கிட்டா பிள்ளைகளுடைய நல்லா படிக்கணும், இல்ல நம்முடைய ஒரு வீடு கட்டணும், இல்ல ஒரு வண்டி வாங்கணும், இல்ல மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்க அதை பொறுத்து நாமளும் அதே போல வாழ வேண்டும், நம்ம ஒரு சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நிறைய விஷயங்கள் என்ன பண்றோம்னா நமக்குள்ள என்ன பண்றோம், பாரப்படுத்திக் கொள்கிறோம். நம்முடைய இருதயம் அதை குறித்தே எப்பொழுதும் நினைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில அன்றாடம் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், வேலையில வரக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் நம்முடைய மனசு என்ன பண்ணுது, பாரப்படுத்தும். இப்படி பாரப்படுத்துமா படுத்தாதா? கண்டிப்பா இருதயத்துல ஏதாவது ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கு. ஒண்ணும் இல்ல, வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு டைலரே இருக்கிறீங்க, டைலர் நீங்க தச்சிட்டே இருப்பீங்க. ஆனா உங்க மனசு தைக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணாது, ஏதோ ஒரு விஷயத்த சிந்திச்சுட்டே இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் உங்க மனசுல என்ன பண்ணிட்டு இருக்கும், ஓடிட்டே இருக்கும். அதுதான் உங்களுடைய இருதயத்தை பாரப்படுத்தக்கூடிய விஷயம். அல்லேலூயா. அது என்ன வேணாலும் இருக்கலாம், குடும்பத்தின் காரியங்களா இருக்கலாம், இல்ல இந்த உலகத்தின் தேவைகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நீங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், ஈவன் நீங்க தூங்கிட்டு இருந்தா கூட உங்களுடைய ஆள் மனதுல அந்த எண்ணம், ஒரு ஆள் மனசுல ஒரு விஷயம் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த ஒரு விஷயம் உங்களுடைய இருதயத்தை பாரப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களுடைய இருதயத்தை பாரப்படுத்தக்கூடிய காரியங்களை என்ன பண்ணணுமா, தள்ளிவிட சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, உங்களை நெருங்கி நிற்கக்கூடிய பாவம். அப்ப கிறிஸ்தவர்கள் எப்படின்னாவே அவர்கள் கண்டிப்பா எப்படி இருப்பட்டவர்களா இருக்க மாட்டாங்க, பாவிகளா இருக்க மாட்டாங்க, பாவம் செய்கிறவர்களாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பாவத்தை எல்லாம் விட்டுட்டு, என்னுடைய பாவத்தை பழைய பாவங்கள் எல்லாம் கர்த்தர் இயேசு மன்னிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள நம்ம வர்றோம். இயேசு என்னை ரட்சிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரட்சிப்பின் அனுபவத்துல வரும்பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் நம்ம என்ன பண்றோம், விட்டுட்டு தான் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ள நம்ம வர்றோம். அப்போ அப்படி நாம பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நம்ம பரிசுத்தமா வாழ விடாதபடி ஏதோ ஒரு விஷயம் நம்மள என்ன பண்ணும்னா தடை பண்ணும். அல்லேலூயா. நம்ம விட்டு வந்த பாவமா கூட இருக்கலாம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் 60 வயசுல 65 வயசுல வீழ்ச்சி அடைந்தவர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க ஏற்கனவே செஞ்ச பாவமா இருக்கும், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக செஞ்ச பாவமா இருக்கும். ஆனா அந்த பாவம் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு வழியில, ஏதாவது ஒரு சூழ்நிலையில இவனை இவனை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று அந்த பாவம் என்ன பண்ணுமா, நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த பாவம்னா என்ன, ஆக்சுவலா பிசாசு தான். அப்படிப்பட்ட அந்த பாவத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது யாரு, பிசாசு தான். இயேசு கிறிஸ்து சிலுவையில இருக்கும்போது கூட கொண்டாந்து எப்படியாவது அவருடைய
நோக்கத்தை வீழ்ச்சி அடையவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட சொல்றான், நீ தேவனுடைய குமாரனையானால் கீழே இறங்கிவான்னு சொல்றாரு. அல்லேலூயா. உன்னை ரட்சித்துக் கொள்ள நீ அங்கிருந்து கீழே இறங்கிவா அப்படின்னு சொல்றான். அப்போ அவர் கடைசி பரியந்தம் கூட, முடிவு பரியந்தம் கூட அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த உலகத்தை விட்டு போகிறது முதலாக இருந்தாலும் சரி, இல்ல இயேசு கிறிஸ்துவோட வருகை முன்பாக இருந்தாலும் சரி, நம் வாழ்க்கையை அந்த முடிவு பரியந்தம் பிசாசானவன் ஏதோ ஒரு வழியில நம்மளை துரத்தி கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அப்ப ஏதோ ஒரு வழியில நம்மளை வீழ்ச்சியடை செய்யும்படியாக ஒரு பாவம், அது கண்களின் நிச்சயாக இருக்கலாம், மாம்சத்தின் நிச்சயாக இருக்கலாம், இல்ல உலகத்தின் பொருளாசையா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், ஏதோ ஒரு சூழல்ல ஏதோ ஒரு காரியத்துல நம்ம ஒரு 18 வகையான மாம்சத்தின் இச்சைகளா நம்ம பாக்குறோம். சோ ஏதோ ஒரு வழியில நம்மை வீழ்ச்சி அடைய செய்வதற்கு பிசாசனம் நம்மளை பின்தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ அதே போல நம்மை சூழ்ந்து நிற்கக்கூடிய பாவத்தையும் நம்மை பாரப்படுத்தக்கூடிய அந்த பாரத்தை நம்மை தள்ளிவிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒண்ணு தள்ளிவிடலாம், ஆனா இன்னொரு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேதத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனம். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் பாரத்தை, நல்ல சத்தமா, கர்த்தர் மேல், நல்ல சத்தமா சொல்லுங்களேன், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. ஒண்ணு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் என்னன்னா, உங்களுடைய பாரத்தை நீங்களே தள்ளி விடணும். என்ன பண்ணணும்? நீங்களே தள்ளி விடுறதுக்கு உங்களுக்கு திறமை இருக்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பலப்பட்டவர்களா இருக்க வேண்டும். உங்களுக்கு வரக்கூடிய அந்த பாரத்தை, உங்களை நெருங்கி வரக்கூடிய அந்த பாவத்தை தள்ளிவிடக்கூடிய திறமை, அதாவது ஆவியில பலன் அடைந்தவர்களாய் ஒண்ணு நீங்க இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய பாரத்தை யார் மேல வைக்கணுமா? கர்த்தர் மேல் வைத்து விடு. அல்லேலூயா. அழகான ஒரு பாடல் கூட இருக்கு, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அல்லேலூயா. அப்போ நீங்கள் கலங்கி தவிக்காதபடி உங்களுடைய பாரத்தை எல்லாம் யார் மேல வைக்கணுமா? கர்த்தர் மேல் வைத்து விடு. அல்லேலூயா. மனுஷன் மேல அல்ல. உங்களுக்கு பக்கத்துல உங்க கணவர் இருக்கலாம், இல்ல மனைவி இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம், உங்களுக்கு சொந்தக்காரர், யாருமே உங்க பாரத்தை அவங்க மேல வைக்க சொல்லல, கர்த்தர் மேல் வைக்க சொல்கிறார். அப்ப கர்த்தர் மேல் வைக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? அவர் பார்த்து கொள்வார். இப்ப உங்களால நீங்க கவலைப்படுறதுனால, வேற சொல்லுகிறது, கவலைப்படுவதனால் உன்னால ஒரு மூலம் கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் சரி, இந்த உலக மனுஷனே அப்படித்தான் இருக்கான். ஒரு பிரச்சனை வந்துட்டா உடனே மனசு என்ன ஆயிடும்? கலங்கி போயிடும், சோர்ந்து போயிடும். அப்படித்தானே? சோர்ந்து போய் நம்மள அடுத்த வேலையை எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு நம்முடைய இருதயம் சோர்வடைந்து போயிடும். நல்லா சமைக்க முடியாது. ஒரு சில பேர் சாப்பிடாம இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. பிரச்சனை வந்துட்டா உடனே என்ன பண்ணுறாங்க? சாப்பிட மாட்டாங்க. அவங்களால சாப்பிடவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனையை நினைச்சு தன்னைத்தானே வருத்தி கொண்டு உலகத்தில் முடங்குகிறவர்கள் உலகத்தான். ஆனால் கிறிஸ்தவன் என்பவன் ஒண்ணு தனக்கு வரக்கூடிய அந்த பாரத்தை தள்ளிவிட தெரியணும். அப்படி இல்லைன்னா அந்த பாரத்தை கர்த்தர் மேல் சுமத்த தெரிய வேண்டும். அல்லேலூயா. அப்ப நான் சுமப்பதற்கு அவர் தயாராக இருக்கும் பொழுது, கிறிஸ்து என்ன பண்றாரு? நம்முடைய பாரங்களை சுமப்பதற்கு தயாராக இருக்கும் பொழுது அந்த பாரத்தை அவர் மேல சுமத்துவதற்கு நீங்க ரெடியாக இருக்கணும். அல்லேலூயா. அப்ப என்னுடைய பாரத்தை நீங்க சுமந்து கொள்ளுங்கன்னு அப்படி சொல்லும் போது கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவாரு? சுமந்து கொள்ளுவார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒருத்தர் பரலோகத்துக்கு போனோம். அப்போ அவனை பற்றின ஒரு பெரிய ஒரு படம் இருக்கு. அதாவது அவனுடைய காலடி சுவடுகள் இருக்கு அந்த இடத்துல, அந்த படத்துல தெரியும். அப்போ ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா 4 கால் தடம் இருக்கு, ஒரு சில இடங்கள்ல 2 கால் தடம் இருக்கு. அப்போ இயேசு கிட்ட கேக்குறான், இது என்ன, ஒரு இடத்துல 4 கால் தடம் இருக்கு, ஒரு இடத்துல 2 கால் தடம் இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த 4 கால் தடம் இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் நடக்கிறான். அந்த மனுஷனுக்கு பக்கத்துல யார் நடக்கிறார்னா இயேசு நடக்கிறார். அல்லேலூயா. இயேசு நடந்து போகிறார், அவன் கூடவே டிராவல் பண்ணுகிறார். ஆனா 2 கால் தடம் இருக்கே, இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் உன்னுடைய பிரச்சனையின் காலம் அப்படிங்கிறாரு. இது என்ன காலம்? பிரச்சனையின் காலம். நீ கடந்து சென்ற பிரச்சனையின் காலம், போராட்டத்தின் காலம், அது வனாந்தரத்தின் காலம். அப்போ என்ன ஆண்டவரே, வனாந்தரத்தின் காலத்துல நீங்க என்னை தனியா விட்டுட்டு நீங்க போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப இயேசு சொல்லுகிறார், அந்த வனாந்தரத்தின் காலத்திலே நான் உன்னை சுமந்து கொண்டு சென்றேன். அல்லேலூயா. அப்ப அந்த கால் தடம் யாருன்னா அது இயேசுடைய கால் தடம். உங்களை தோள் மேலே சுமந்து கொண்டு, உங்களை மாத்திரமல்ல உங்களுடைய பாரத்தையும் சேர்த்து சுமந்து கொண்டு செல்வதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அந்த பாரத்தை அவர்கள் மேல் சுமத்துவதற்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப பிரச்சனைகள் வரும்பொழுது, அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது நம்மளுடைய இருதயத்தை கர்த்தருக்குள்ளே நம்மளை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
ஒரு பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வருது, ஒரு யுத்தம் வருது, உங்களுடைய பாரப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் சூழ்நிலை வருதுன்னா அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க வெளியில வருவதற்கு நீங்கள் தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுக்குள்ள நீங்க போயிட்டு அவருக்குள்ள உங்களை பலப்படுத்துவதற்கு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இயேசு என்னோடு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் உன் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதனால் நீ யாராலும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நான் உன் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதனால் நீ யாராலும் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுங்க. அப்ப எப்பொழுதும் உங்கள் வலது பார்சத்தில் அவர் இருக்கிறார். இன்னொரு வார்த்தை கூட அழகா சொல்லுவார், நான் உன்னை எனது வலது கரத்தினால் நான் தாங்கி கொண்டிருக்கிறேன் அப்படி வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர் எந்த சூழ்நிலையிலும், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களது வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். கர்த்தர் உங்களை தனது வலது கரத்தினாலே தாங்கி கொண்டிருக்கிறார். அப்ப சூழ்நிலைகள் வரும் பொழுது, போராட்டத்தின் சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த சூழ்நிலையை கடந்து சென்று தேவனுக்குள்ள நம்மை பலப்படுத்தக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப வேதத்தின்படி உங்களுடைய பாரத்தை தள்ளிவிட நம்ம தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா நம்முடைய பாரத்தை கர்த்தர் மேல் சுமத்தி விட்டு, எசப்பா நீங்க பாத்துக்குங்க, இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை மாற்றுவதற்கு நீர் போதுமானவரா இருக்கிறேன், இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவதற்கு போதுமானவரா இருக்கிறேன் என்று உங்களுடைய பாரத்தை அவர் மேல் சுமத்தி விட்டு நீங்க அதுல இருந்து உங்களை என்ன பண்ணிக்கணும், ஃப்ரீ பண்ணிக்கணும். அல்லேலூயா. உங்களுடைய சுமையை அவர் மேல் சுமத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த ஓட்ட பந்தயம் ஓடுறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருப்பாங்களாம். இச்சை அடக்கம்னா அவங்க நார்மலா நம்மள மாட்டோம் எதை கிடைச்சாலும் சாப்பிட மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? ஏன்னா அவங்க ஃபிட்டா இருக்கணும் இல்லையா, உடம்பு எப்படி இருக்கணும், ஃபிட்டா இருக்கணுங்கிறதுக்காக என்ன கிடைச்சாலும் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு டயட் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம டாக்டர் எல்லாம் போனீங்கன்னா சொல்லுவாங்க டயட்ல இருங்க அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்தந்த வேலைக்கு தேவையான உணவை சாப்பிடணும், அளவான உணவையும் சாப்பிடணும், எதை சாப்பிடணுமோ அதை தான் சாப்பிடணும். அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இச்சை, அதாவது இச்சை சாப்பிடுறது கூட என்னது ஒரு இச்சை தான். அப்ப இது அளவுக்கு அதிகமாக கண்டது கடியதெல்லாம் அள்ளி போட்டு சாப்பிடாம, இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பட்டணத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருக்கு. டீ டைம், ஒரு நாளைக்கு 3 டீ டைம். காலையில 10:30 ஒரு டீ டைம், 3:00 ஒரு டீ டைம், சாயந்தரம் 6:30 ஒரு டீ டைம். வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன சூழ்நிலை வந்தாலும் கரெக்டா அந்த டீ டைமுக்கு என்ன பண்ணிடுவான், பேக்கரி போயிடுவான். கரெக்டா அந்த டைம்ல சுட சுட வடை, பஜ்ஜி, போண்டா போட்டுருவான். அல்லேலூயா. அது எல்லாமே என்னது, ஆயில் ஃபுட். அப்படித்தானே? எல்லாமே ஆயில், எல்லாமே எண்ணெய் பலகாரங்கள். அந்த எண்ணெய் பலகாரத்தை சாப்பிடுறதுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம். பக்கத்துல சட்னி, சாம்பார் எல்லாம் 3 வகையான சட்னி ரெடி பண்ணி வச்சிருவோம். அப்ப அதை பார்க்கும்போது நமக்கு நாக்கு என்ன பண்ணும், எச்சி ஊறு. எப்படி இருந்தாலும் அதை சாப்பிடணும். அந்த மனம், அந்த வடை அப்பதான் சுட சுட போட்டிருப்பான். அந்த ஸ்மெல் பார்த்தோன்னா நம்மளால சாப்பிடாம இருக்க முடியாது. அப்ப சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஹெல்த் நிறைய பாதிக்கப்படுது. அந்த எண்ணெயை பாத்தீங்கன்னா தெரியும், பழைய எண்ணெயா இருக்கும். அந்த எண்ணெயை நம்ம சாப்பிட அந்த ரத்த குழாயில போய் என்ன ஆகும், அந்த ரத்த குழாயில அந்த எண்ணெய் போய் படிஞ்சுட்டே இருக்கும். அது ஒரு காலத்துல அது அப்படிதான் அது ஹார்ட் அட்டாக்கா மாறுறது. இன்னும் இந்த நம்ம கொழுப்பு, தேவையில்லாத கொழுப்பு ரத்த குழாயிலையும் சரி இந்த உடம்புலையும் எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாம் உண்டாகிறது அந்த பலகாரத்தை சாப்பிடறதுனாலதான். ஆனா இது ஒரு பழக்கமே மாறிடுச்சு. அது திருப்பூர் பட்டணத்துக்கு உரிய ஒரு நல்ல பழக்கம். ஸோ அதுல இருந்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி இச்சைகளை எல்லாம், அதாவது கண்டது கடியதை சாப்பிடாம தங்களை ஃபிட்டாக வைத்துக்கூடிய ஒரு நல்ல சுபாவம் இந்த விளையாட்டு வீரர்களுக்கு உண்டு. அல்லேலூயா. அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு வரக்கூடிய இச்சைகள், நம்மளை பலவீனப்படுத்தக்கூடிய இச்சையான காரியங்களிலிருந்து நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது தேவனுடைய பிள்ளைகளுடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா அவனுடைய ஒரு ஓட்டப்பந்தய வீரனுக்கு அவனுக்கு ரொம்ப பலமா இருக்க வேண்டியது எதுன்னா 2 கால்கள். அப்படித்தானே? நல்ல கால்கள் பலனா இருந்தா தான் அவனால என்ன பண்ண முடியும், நல்லா ஓட முடியும். அப்ப 2 கால்களும் பலனா இருக்கும். இப்போ ஒரு சில பேர் ஊனமா இருப்பாங்க. 2 கால் ஊனமா இருக்கவங்க இருக்காங்க, 1 கால் ஊனமா இருக்காங்க. இப்ப அவர்களால ஓட முடியுமானா என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய ஓட்டத்தை ஓடுவதற்கு நமக்கு பலனாக இருக்கக்கூடிய 2 கால்கள் என்ன அப்படின்னா, 1 கர்த்தர் மீது இருக்கக்கூடிய அந்த ஜெபம், 2வதாக வேத வாசிப்பு. அல்லேலூயா. 1 ஜெப வாழ்க்கை, இன்னொன்னு வேதத்தை வாசிக்கிறதோடு இல்லாம அந்த வேதத்தை தியானிக்க கூடிய அந்த பண்பு. இந்த 2 விஷயங்களும் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக ஒரு வெற்றிகரமாக ஓடுவதற்கு நம்மளை பலப்படுத்தக்கூடிய காரியம். அல்லேலூயா. அப்போ இது 2மே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம்.
நம்ம எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் வச்சாலும் ஒரு தசம பாகத்தில் ஒரு 10% வச்சாலும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் என்ன பண்ணணும்? தேவனுடைய சமூகத்திலே நம்மை காத்திருக்க வேணும். நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் தேடுகிறவன் தேவனை கண்டடைகிறான். அப்போ அதிகாலையில ஒரு 3 மணிக்கோ 4 மணிக்கோ இல்ல ஒரு 5 மணிக்கோ எழுந்துறது குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் அது நம்முடைய தேவ சமூகத்துல நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இரவு பொழுதுல நம்முடைய குடும்பமாய் உட்கார்ந்து தேவனுடைய எல்லாமே தேவ சமூகத்துல நம்ம குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபிக்கக்கூடிய அந்த பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். அதே போல வேதத்தை வாசிக்கணும். வாசிக்கிறதோ மட்டுமல்லாமல் அந்த வசனத்தை குறித்து நம்முடைய இருதயத்திலே தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வசனம் நம்மளோடு ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஜெபிக்கிறது நம்ம தேவனிடத்துல பேசுறோம், நம்முடைய தேவைகள் எல்லாம் சொல்றோம். இன்னும் நம்முடைய உலகத்திற்காக, தேசத்திற்காக, சபைக்காக நம்ம ஜெபிக்கிறோம், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்திற்கு கர்த்தர் நமக்கு பதில் தருகிறார். அல்லேலூயா. தேவன் நம்மளோடு பேசுகிறார். கர்த்தர் நம்மளோட என்ன பண்றாரு? பேசுகிறார். ஒண்ணு நாம பேசுறது ஜெபம், கர்த்தர் பேசுறது கேட்கிறது வேதை வாசிக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஒருத்தர் நம்ம என்னால நான் வேதமே வாசிக்க முடியல, நான் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப கர்த்தரோட நீங்க டைரக்டா பேசுறவர்களா இருக்கணும். என்னவா இருக்கணும்? கர்த்தரோடு நேரடியாக பேசுகிறவர்களாக, அவருடைய குரலை கேட்கிறவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா நீங்க வேதமே வாசிக்க வேண்டியதில்லை. யாருமே என்ன பண்ண வேண்டியதில்லை? வேதமே வாசிக்க வேண்டியதில்லை. அவருடைய குரல் நீங்க என்ன கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா வேதத்தை வாசிக்க வேண்டியதில்லை. இல்ல அவர் குரலை நான் கேட்டதில்ல, அவர் பேசி நான் கேட்டதில்ல, அவர் குரலை கேட்டு எனக்கு அனுபவம் இல்லை அப்படின்னா கர்த்தர் வேதத்தின் மூலியமாக உங்களோட பேசுவதற்கு போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப டெய்லி நீங்க இங்க ஆராதனை நடந்துச்சுன்னா கர்த்தர் இங்க இருந்து பேசுவார். ஆராதனை மூலியமா உங்களோட என்ன பண்ணுவாரு? கர்த்தர் பேசுவார். அப்போ நீங்க டெய்லி ஆராதனை வர்றதில்ல, ஆராதனை நடக்கிறது இல்லை. ஆனா டெய்லி உங்களோட கர்த்தர் பேச வேண்டும் என்றால் கர்த்தருடைய இந்த வார்த்தையாகிய இந்த வேத வசனத்தின் மூலமாக, இந்த வேத வாக்கியத்தின் மூலமாக தினந்தோறும் கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க டெய்லி வேதத்தை வாசிச்சு அதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுவார், இடைபடுவார். அப்ப நீங்க டெய்லி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேத வாக்கியத்தை அதை ஆராய்ந்து படித்து அதை உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான, ஒரு வெற்றிகரமான ஒரு ஓட்டத்தை, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாகிய ஒரு ஓட்டத்தை நீங்கள் ஓட வேண்டும் என்றால் இந்த 2 விஷயமாகிய கால்களும் உங்களுக்கு பலனடைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன சொல்றேன்? ஒண்ணு ஜெபம், இன்னொன்னு வேதத்தை தியானித்தல். வாசிக்கிறது மட்டும் இல்லாம வேதத்தை தியானிக்கக்கூடிய அந்த பண்பு, இந்த 2 கால்களும் உங்களுக்கு பலனடையுமேனால் கர்த்தர் உங்களை அந்த அந்த ஓட்ட பந்தயத்தை நீங்கள் பலனோடு ஓடுவதற்கு உங்களால் முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் ஆயத்தம். நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் என்னது? ஒரு ஓட்ட பந்தயம் ஓடுவதற்கு ஆயத்தம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து நமக்கு நியமித்திருக்கக்கூடிய ஓட்டத்துல நம்ம ஓடணுமா? எபிரேயர் 12:1 சொல்லுது. எபிரேயர் 12:1 விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கக்கூடிய ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அல்லேலூயா. நமக்கு நியமித்திருக்கக்கூடிய ஓட்டத்துலதான் ஓடணும். எதுல ஓடணும்? நமக்கு நியமித்திருக்கக்கூடிய ஓட்டத்துலதான் ஓட வேண்டும். இந்த ஓட்டப்பந்தயம், இந்த ட்ராக் பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது வட்டம் போட்டு வச்சிருப்பாங்க. நடுவுல ஒரு வட்டம், மொத்தம் 8 பேர் ஓடுற மாதிரி. நடுவுல சின்னதா இருக்கும், அடுத்து ஒரு பெருசு, அடுத்து ஒரு பெருசு. பாத்தீங்கன்னா ஒரு 8 வட்டம் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. 200 மீட்டர் ஓட்ட பந்தயத்துக்கு அது மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ 8 ட்ராக், அதாவது ட்ராக்னா அந்த பாதை, அந்த பாதையில 8 பாதையிலையும் 8 பேர் நிற்பாங்க. அல்லேலூயா. ஒரு ட்ராக் சின்னதா இருக்கும், அடுத்தடுத்து போக போக பெருசா இருக்கும். அப்போ ஓடிட்டு இருக்கவன், எனக்கு இந்த ட்ராக் ரொம்ப பெருசா இருக்கு, அந்த ட்ராக் ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாதையில அந்த பாதையில ஓட முடியுமா? என்ன பண்ணிடுவாங்க? வெளியில அனுப்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. என்ன பண்ணிடுவான்? வெளியில அவன் ரிஜெக்டட். அவன் முன்னாடி ஓடி வந்தாலும் அவன் என்ன பண்ணுவான்? அவனை தள்ளி விடுவாங்க. அப்போ அதே போலதான் நமக்கென்று கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ட்ராக், தனித்தனியான பாதையை, தேவ திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப அந்த திட்டத்துலதான் நீங்க ஓடணுமே தவிர நம்ம பக்கத்துல இருக்கவங்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. அது கணவன் மனைவியா இருந்தா கூட சரி, உங்களுடைய கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரனாலும் சரி, இல்ல சபையில இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, யாரையும் சரி, உங்களுடைய பக்கத்துல இருக்கிறவங்களையோ யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. உங்களுக்கென்று தேவன் தனி ஒரு ட்ராக், தனி பாதை வைத்திருக்கிறார். இதுல கணவன் மனைவி இருந்தாலும் சரி, இல்ல பிள்ளைகளா இருந்தாலும் சரி,
அவர்கள் எல்லாம் நீங்கள் அந்த ஓட்டத்தை நிறைவாக ஓடி முடிப்பதற்கு தேவனால் கொடுக்கப்பட்ட உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தான். அப்போ நீங்க உங்களுடைய ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நீங்க தான் பொறுப்பு. உங்க ஆத்மாவுக்கு வந்து பாஸ்டரோ இல்ல உங்க ஆத்மாவுக்கு உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ பிள்ளைகளோ அல்லது உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களோ அல்ல, உங்களுடைய ஆத்மாவுக்கு யாரு தான் பொறுப்பு? நீங்க தான் பொறுப்பு. அப்ப உங்களுக்கு நியமித்திருக்கக்கூடிய பாதையில தான் நீங்க ஓடுறமே தவிர பக்கத்துல இருக்கவங்களை நீங்க பார்க்கவே கூடாது. அவர்களுக்கு கர்த்தர் அவர்களை அவங்க பாதை என்ன இருக்கும்? வித்தியாசமா இருக்கும். அவருக்கு கர்த்தர் வந்து நல்ல பாடுற திறமையை கொடுத்திருக்கிறாரு, இல்ல ஜெபிக்கக்கூடிய திறமை கொடுத்திருக்கிறாரு, இல்ல அவர்களுக்குள்ள வந்து தீர்க்க தரிசனம் செய்ய சொல்லக்கூடிய ஒரு திறமையை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கும், உங்களுக்கென்று ஒரு தனி பாதையை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அந்த பாதையில தான் நீங்கள் வந்து ஓடுகிறவர்களாக இருக்கிறோமே என்று பக்கத்துல இருக்கக்கூடிய ட்ராக்ல நம்ம ஓடுனா நாம் இந்த உலகத்தை விட்டுமல்ல பரலோக ராஜ்யத்தை விட்டு நிராகரிக்கப்படுகிறவர்களாக நாம் இருப்போம். அல்லேலூயா. வேதத்தை எடுத்து பாருங்களேன், ஏதாவது ஒரு பரிசுத்தமானாவது திரும்ப ரிப்பீட் ஆகிறவனா இல்ல. ஒரு எலியா தான், ஒரு யோசேப்பு தான், ஒரு மோசே தான். அவங்களுடைய வாழ்க்கை முறைப்படி அடுத்த ஏதாவது ஒரு பரிசுத்தவான் நம்ம பார்க்க முடியுமா? வேதத்துல பார்க்க முடியாது. அவர்களை வழிநடத்தின கர்த்தர் அடுத்த பரிசுத்தவான வேறு விதமா தான் வழிநடத்துவார். மோசே வழிநடத்துற கர்த்தர், மோசைக்கு பின்பு யார் வர்றா அந்த இடத்துல? யோசுவா வர்றாரு. அப்ப யோசுவாவை கர்த்தர் வழிநடத்தக்கூடிய விதம் வேற விதமா இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தேவன் எப்படி நியமித்திருக்கிறாரோ, எந்த வழியை நியமித்திருக்கிறாரோ அந்த பாதையிலே ஓடுவதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அவங்கவுங்களுக்குன்னு கர்த்தர் நியமித்திருக்கக்கூடிய பாதையிலே நாம் ஓடக்கடவோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கை நோக்கி ஓட வேண்டும். அதே எபிரேயர் 12:1 எபிரேயர் 12:1 இலக்கை நோக்கி, அதாவது விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திற்குடைய ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி ஓடக்கடவோம். யாரை நோக்கி ஓடணுமா? இயேசுவை நோக்கி. அப்போ ஒரு இலக்கு இருக்கும். ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்க, இப்ப மாரத்தான் ஓட்டப்பந்தயம் எல்லாம் வச்சிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. மாரத்தான் அப்படின்னா இப்ப திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல ஸ்டார்ட் பண்றாங்க. பல்லடம்னா அவங்களுக்கு டார்கெட்டா இருக்கும். அதுதான் என்னவா இருக்கும்? ஒரு கடைசியா முடிவு, அது ஓடி முடியக்கூடிய இடம் வந்து பல்லடம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்படியே ஓட்டம் அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்ல தொடங்கி எதை நோக்கி ஓடணும்? பல்லடத்தை நோக்கி ஓடணும். இல்லங்க நான் எனக்கு நல்லா ஓட தெரியும், நான் காங்கேயத்தை நோக்கி ஓடுறேன்னு சொன்னா முடியுமா? அவனுக்கு பிரைஸ் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. அவங்களுக்கு எங்க இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இலக்கை நோக்கி தான் ஓடணுமே ஒழிந்து நாமளா ஒரு இலக்கை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த இலக்கை நோக்கி நம்ம ஓடக்கூடாது. அல்லேலூயா. என்ன அழகா ஒரு வசனத்தை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 9வது வசனம். 1 ராஜாக்கள் 19:9. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அல்லேலூயா. இங்க வந்து எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா நமக்கு தெரியும், ஒரு நல்ல தீர்க்கதரிசி. அந்த எலியா வந்து பாத்தீங்கன்னா அந்த எசபேலோட அவள் வந்து அந்த எசபேல் வந்து அடுத்த நாள் காலையில அவளுக்கு ஒரு கெடு நியமிக்கிறான். அடுத்த நாள் காலையில உன்னுடைய தலை வெட்டப்படும் சொல்லிட்டு. அப்ப அந்த எலியா என்ன பண்றான்? அந்த தேசத்தை விட்டு வனாந்தரத்துல ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடும் பொழுது அவனால ஓட முடியல. ஒரு சூரியச்செடியின் கீழே வந்து படுத்து உறங்கிட்டு இருக்கான். அப்போ அந்த தேவ தூதர்கள் வர்றாங்க. வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு அடையையும் தண்ணியும் கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டுட்டு திரும்ப என்ன பண்றான்? படுத்துக்கிறான். கீழே வந்து படுத்துக்கிறான். திரும்ப வந்து தேவதூதன் எழுப்பிதான் அவர் கேட்கிறாரு, எலியாவே நீ எழுந்து நட. ஒரு சூரச்செடி, 5வது வசனம், ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக் கொண்டிருந்து நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற பொழுது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவனுக்கு தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணி நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். அல்லேலூயா. அப்போ ஒருத்தர் ரொம்ப அவன் ஏற்கனவே வந்து உயிருக்கு பயந்து ஓடி வர்றான். அவனால ஓட முடியாம தான் என்ன படுத்திருக்கான்? அந்த சூரச்செடியில படுத்திருக்கான். வனாந்தரமான இடம், தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, வெயில் வேற. அப்போ படுத்திருக்கான். அப்போ ஒரு தூதன் வந்து எழுப்புறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு வனாந்தரமான பாதையை நம்ம கடந்து கொள்ளும் போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? தேவன் வந்து நம்மளை என்ன பண்ணணும்?
ஒரு ஆறுதலா பேசணும். அப்படித்தானே எதிர்பார்ப்போம். கவலைப்படாத தம்பி, நான் கூட இருக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே திகையாதே, உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லி நம்மளை என்ன பண்ணுவாரு, திடப்படுத்தணும், நம்மளை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல தேவதூதன் அப்படி ஒரு பயத்தோட வந்து படுத்திருக்க வந்து சொல்றாரு, நீ பிரயாணிக்கக்கூடிய நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். அல்லேலூயா. அப்போ நீ இங்க படுத்து கிடக்க வேண்டிய ஆள் இல்ல தம்பி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் என்ன இருக்கு, இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. நீ இங்க இப்போதைக்கே வந்து பயந்துட்டு படுத்துட்டா எப்படி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம் இருக்கு, நீ எழுந்து நட என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த தூதன் கொடுத்த அந்த சாப்பாட்டுல அவன் சாப்பிட்டுட்டு 40 நாள் இரவும் பகல் நடக்கிறான். எங்க இருக்கான்? 40 நாள் இரவும் பகல் நடந்து ஓரேப் என்னும் பர்வதம் வரைக்கும் அவர் நடந்து போறார். வாசிக்கலாம். எலியா கேட்ட பொழுது தன்னுடைய அப்பொழுது அவர் வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக 9வது வசனம், அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான், இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவன் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம். இப்ப இந்த வசனத்துலதான் அவர் வந்து கேட்கிறாரு. அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓரேப் அப்படிங்கிற ஒரு பர்வதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கெபில போய் படுத்துட்டார். அவர் இவ்வளவு தூரம் வந்து டிராவல் பண்ணி 40 நாள் அந்த வனாந்தரத்தை கடந்து ஓரேப் அப்படிங்கிற ஒரு பர்வதமாகிய ஒரு கெபில வந்து அவர் தஞ்சம் அடைந்து படுத்துட்டார். அப்ப இவர் எப்படி இருக்காரு, ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், ஓகே இனிமே இவ்வளவு தூரம் நம்மளை யாரும் தொடர்ந்து வரமாட்டாங்க, 40 நாள் நம்ம தரணியா வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியா அங்க படுத்திருக்கும் பொழுது அந்த அப்ப தேவதூதர், அதாவது தேவனே வந்து கேட்கிறாரு, எலியாவே இங்கே உனக்கு என்ன வேலை. அப்போ அவர் ஏன் இந்த கேள்வி கேட்கணும், ஏன் நீ இங்க வந்த, ஏன்னா அவன் ஆல்ரெடி வந்து பயந்து போய் தான் வந்திருக்கான், ஒரு சேஃபான இடத்துக்கு தான் வந்திருக்கான். அப்ப தேவன் ஏன் அப்படி ஒரு கேள்வி கேட்கணும், ஏப்பா உனக்கு இங்க என்ன வேலைன்னு ஏன் கேட்கணும். ஏன் அப்படின்னா எலியா அங்க வர வேண்டிய ஆள் இல்ல. அல்லேலூயா. அவருடைய வேலை என்ன அப்படின்னா 14வது வசனம், அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக இஸ்ரவேல் புத்திரர் உங்க உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உங்களுடைய பலிபீடங்களை எடுத்து உங்களுடைய தீர்க்கதரிசியை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றான். ஆமா, அடுத்து பாத்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்ப போய் ஆசைகளை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. அல்லேலூயா. அவனுக்கு வேலை வந்து அதே இடத்துலதான், அதாவது ஒண்ணு வந்து 2 பேரை வந்து அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணணும். ஒண்ணு தமஸ்கு வழியா வனாந்தரத்துல போய் ஆசைகளை வந்து சீரியாவின் ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணணும். 2வது வந்து இஸ்ரவேலின் ராஜாவாக நிம்சியின் குமாரனாகிய யெகூவை வந்து அவன் வந்து அபிஷேகம் பண்ணணும். இதுதான் அவருடைய வேலை, இதுதான் அவருடைய நோக்கம், கர்த்தர் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய திட்டம். அப்ப அந்த திட்டத்தை விட்டு இவர் சம்பந்தமே இல்லாம எங்க போயிட்டாரு, போய் ஒரு குகையில போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாரு. அப்போ வேதம் சொல்லுகிறது, நீ என்ன பண்ணுனா திரும்பி போய், அப்ப நீங்க இருக்காத திரும்ப போய் அப்படின்னா வனாந்தரத்துல வந்த பாதிலே போகாம அதுல தமஸ்குவின் வழியாக நீ திரும்ப போ சொல்றாரு. அப்போ இவன் வந்து போனது எங்க ரோட்டு, தவறான ஒரு பாதையில போக வேண்டியது பல்லடம், இவர் எங்க போயிட்டாரு, காங்கே போயிட்டாரு. அப்ப என்ன பண்றாருன்னா திரும்ப நீ என்ன பண்ணு, திரும்ப நீ வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட்ல திரும்ப எங்க ஓடு, பல்லடம் நோக்கி ஓடு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ, என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறாரோ, அந்த நோக்கத்தை நோக்கி அந்த திட்டத்தை நோக்கியே நாம் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டுமே அல்லாமல் நமக்கு இஷ்டமான வழியில என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ அந்த அந்த அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறது, நீ திரும்ப போ, நீ எங்க எவ்வளவு தூரம் வந்து கடந்து வந்த 40 நாள் ஓடி வந்தியா, அந்த அதே 40 நாள் திரும்ப நீ போய் நான் சொல்லக்கூடிய அந்த காரியத்திற்காக நீ திரும்ப போ சொல்லி கர்த்தர் அவனை அனுப்புறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய நியமித்திருக்கக்கூடிய அந்த பாதையை விட்டு, திட்டத்தை விட்டு, நோக்கத்தை விட்டு வேற எங்கேயும் நம்ம போறோம் அப்படின்னா, நாம் அந்த போகக்கூடிய அந்த நம்ம எவ்வளவு நாட்கள் வந்து நம்ம செலவழிச்சு போறோமோ அந்த நாட்களை மீண்டும் என்ன பண்ணணும், அது பின்னோக்கிதான் நடந்து வர வேண்டிய சூழ்நிலை. நம்ம வைத்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான காலம் தாமதமாய் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம ஏன் வாழ்க்கை, நிறைய பேர் நம்ம யோசிப்போம், எங்க வாழ்க்கையில தேவன் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்காரு, ஆனா அந்த வாக்குத்தத்தை வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு தாமதமாயிட்டே இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம், நம்ம வாழ்க்கையில அவர் சொன்ன பாதையில நம்ம டிராவல் பண்ணல. வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு, அந்த வாக்குத்தத்தம் கண்டிப்பாக நிறைவேறும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில நியமித்திருக்கக்கூடிய காரியம் வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆனால் அவர் நியமித்திருக்கக்கூடிய பாதையில நம்ம போகும் பொழுதுதான் அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிட்டு வர்றாரு. அப்ப கர்த்தர் நியமித்திருக்கக்கூடிய பாதையில அவங்க போகும் பொழுதுதான் செங்கடல் பிளக்கப்படுகிறது, மாறாவின் நீர் தேனாக மாறுகிறது, கண்மலை பிளந்து கர்த்தர் தண்ணீரை கொண்டு வர்றாரு.
மன்னாவை கொண்டு வர, இப்படிப்பட்ட அதிசயங்கள்லாம் எங்க நடக்கும் அப்படின்னா அவர் நியமித்திருக்கக்கூடிய பாதையில போகும் பொழுதுதான் நமக்கு அப்படிப்பட்ட அதிசயங்களை நம்முடைய கண்கள் காணும். அல்லேலூயா. இல்லைங்க அவர் அந்த பாதையில நான் போகல, நான் எகிப்துல இருந்து அந்த கானானுக்கு போகிறது இன்னும் ஒரு ஷார்ட்கட்டான ரூட் இருக்கு, நான் அதுல போறேன்னு சொன்னா இப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்மளால காணவும் முடியாது, அந்த இலக்கை நம்மளால அடையவும் முடியாது. அல்லேலூயா. அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன இலக்கை வைத்திருக்கிறாரோ அந்த இலக்கை நோக்கி நாம் ஓடுகிறவர்களாக நாம் இருக்கணுமே தவிர அதை விட்டு வேறு வழியாக ஓடவே கண்டிப்பாக கூடவே கூடாது. அல்லேலூயா. அப்படி அந்த இலக்கை நோக்கி வேறு வாதையில ஓடுகிறவர்களுக்கு அந்த பந்தய பொருள் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா நீ அவங்க வச்சிருக்க இலக்கை இல்லாம நான் நல்லா ஓடுவேங்க, நல்லா பயங்கரமா ஓடுன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாரும் ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னா அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பரிசு பொருள் கண்டிப்பா அவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்போ அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு கர்த்தர் நியமித்திருக்கக்கூடிய பாதையில மாத்திரம் ஓடுவர்களாக நாங்க இருக்க வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய இலக்கு என்ன? அப்போ நம்முடைய இலக்கு என்ன? யாரை நோக்கி நம்ம ஓட சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படின்னா நம்முடைய இலக்கு என்ன அப்படின்னா நித்திய ஜீவன். அப்படித்தானே? நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கு என்பது, கிறிஸ்தவோட வாழ்க்கையில இலக்கு என்பது நித்திய ஜீவன். அப்ப அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓட சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம வெறுமனே இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் சிந்தனைகள் இதை நோக்கி ஓடுகிறவர்களாக அல்லாமல் நமக்கு நியமித்திருக்கக்கூடிய இலக்காகிய அந்த நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படியாக நாம் ஓடும் பொழுது கர்த்தர் அந்த நித்திய ஜீவனை நமக்கு தருவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? சர்வவல்லமையுள்ள எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் நியமித்திருக்கக்கூடிய பாதையில நாங்கள் ஓடுவதற்கு கர்த்தர் கிருபை தாங்க. முதல்ல எங்களை ஆயத்தப்படுத்துங்க தகப்பனே. எங்களை சுற்றி இருக்கக்கூடிய அநேக காரியங்கள், நெருங்கி நிற்கக்கூடிய பாவம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை பாரப்படுத்தக்கூடிய பாரமான யாவற்றையும் ஒன்று நாங்கள் தள்ளி விடுகிறவர்களாக அல்லது எங்களுடைய பாரத்தை கிறிஸ்துவ மீது சுமத்தி ஆண்டவரே நாங்கள் எங்களை அந்த பாரத்திலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும், இச்சை அடக்கத்தை தாரும். ஆண்டவரே எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்தக்கூடிய பலனை தாரும். ஒன்று வேத வாக்கியத்தை, வேத வசனத்தை தியானிப்பதற்கும், இரண்டாவதாக ஜெபத்தில நாங்கள் தரித்திருக்குவதற்கும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த ரெண்டு பாதங்களையும் கர்த்தர் உறுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே எங்களுக்கு நீ நியமித்திருக்கக்கூடிய ஓட்டத்திலே ஓடவும், ஆண்டவரே அந்த இலக்கை நோக்கி நாங்கள் ஓடவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே எங்களை முடிவு பரியந்தம் அந்த பாதையில எங்களை வழிநடத்துவதற்கும், கரம் பற்றி ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக எங்களை நீ வழிநடத்துவதற்கும் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறீர். நீர் எங்களை கரம் பற்றி வழிநடத்தும், பலப்படுத்தும், எங்களுடைய பாதங்களை நீர் உறுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் தேவனுடைய கரம் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தட்டும். ஆண்டவரே இந்த வார்த்தைகளின்படி அவருடைய குடும்பத்தின் வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் தேவனை நோக்கி ஓடுகிறவர்களாக, அந்த பந்தய பொருளை அடையும்படியாக ஆண்டவரே தேவனை நோக்கி, கர்த்தரை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஓடுகிறவர்களாக இவர்கள் இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவருடைய கையிட்டு செய்யக்கூடிய வேலைகளோட பிசினஸ், ஆண்டவரே ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ரட்சிக்கப்படாத கணவர் மனைவியை ரட்சிங்க. ஆண்டவருடைய குடும்பத்திலே கர்த்தர் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை நடப்பிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ்.